காமன் பலன்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த குறிப்பிட்ட நபர் பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் அந்த மாதிரி குரு பயிற்சிக்கு கோச்சார பலன் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ராசி சக்கரத்தில் குரு வந்து சாட்டிஸ்ஃபைங்க இல்லை, நீங்கள் புண்ணியம் பண்ணலை அப்படின்னு சொன்னால், பண்ணாத புண்ணியத்துக்கு உங்களுக்கு பலன் எப்படி வரும்? இப்போ குரு பயிற்சிக்கு அப்புறம் கொட்ட போகுது அப்படின்னு சொல்லி புத்தகத்தில் போட்டிருக்காங்கிறத நம்பி என் மளிகை கடையில் நான் வந்து ஏகப்பட்ட மூலதனம் போட்டு கடனை உடனே வாங்கி நான் ஜாமானை வாங்கி போட்டால் ஒன்றுமே விற்கலை. என்னாச்சு குரு பயிற்சி அப்படின்னா, நீங்கள் புண்ணியம் பண்ணலை, நீங்கள் பண்ண புண்ணியம் அவ்வளவுதான். இப்போ எல்லாம் ஊரில் எல்லாம் கேலி பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து சிலுக்கு சட்டை வச்சான், செலவுக்கு அடகு வச்சான் அப்படின்ன கதையாக நான் கடனை வாங்கி இவ்வளவு மூலதனம் போட்டு கடையில் உட்காந்துருந்தா ஒரு வியாபாரம் இல்லாமல் ஆகிப்போச்சு, இந்த ஜோசியம் இப்படி நம்ம கைவிட்டுருச்சு அப்படின்னா, ஐயா ஒன்று புரிஞ்சுக்குங்க, ஜோசியத்தை நாங்கள் பொய்ன்னு சொல்ல வரல. ஒவ்வொரு ஜோசியரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லலாம், சிலது பலிக்கலாம், சிலது பலிக்காமல் போகலாம். அடிப்படை தத்துவம் ஒன்று இருக்குதுங்க. ஜோதிடம் என்பது என்ன, நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கான பலன் என்னங்கிறத சொல்கிறது தான் ஜோதிடம். நீங்கள் புண்ணியங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பலிக்கும். புண்ணியங்கள் பலனைன்னு சொன்னால் வெறும் அந்த கிரகத்தினுடைய பயிற்சினால் உங்களுக்கு ஒன்றும் நல்லது நடக்காது. அதனால் புண்ணியங்களை பண்ணுங்கள்.